என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என் ஆண்டவர் என்னை எல்லை கடந்த அன்பு செய்கிறார். என்னுடைய பார்வையில் யாரெல்லாம் படுகின்றார்களோ எல்லோரையும் நான் அன்பு செய்வேன். இவன் எனக்கு பிடித்தவன், இவன் எனக்கு பிடிக்காதவள் அல்ல, எல்லோரும் எனக்கு பிடித்தவர்கள். ஏனென்றால் எல்லோரும் கடவுளினுடைய சாயலில் இருக்கிறார்கள். அதைத்தான் அழகாக இன்றைய 2ஆம் வாசகம் சொல்கிறது. கடவுளோடு இயேசு கிறிஸ்துவோடு மடிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு இறக்கிற பொழுது இயேசுவிலே உயிர்த்தெழ முடியும். அது நம்மால் முடிகிறதா? ஏனென்றால் நம்முடைய பாப வாழ்க்கை அன்பு என்ற ஒரு சொற்களை வைத்து இந்த உலகிலே எல்லோரையும் ஏமாற்றுகிறோம். அவர்களிடம் கடன் வாங்க செல்ல வேண்டும் என்றால் பல்லை காட்டிக்கொண்டு வெட்கம் இல்லாமல் அவர்களை மகிழ்வித்து பேசுகிறோம். உங்களை போல உண்டா, உங்களை போல முடியுமா, உங்களை போல எல்லா காரியத்தையும் செய்ய முடியுமா, அப்படி பயங்கரமா புகழ்ந்து பேசுவோம். அவர்களை அன்பு செய்வது போல நடிப்போம். கடனை வாங்கிட்டு கடன் கொடுத்தவங்களை அன்பு செய்ய வைப்போம். எப்படா கொடுப்ப? ஏனென்றால் இது உண்மையான வாழ்க்கை அல்ல, உண்மையான அன்பு அல்ல. இன்னும் பல மனிதர்கள் முகமுடிகளை அணிந்து கொள்கிறார்கள், ஒருவருக்கு ஏற்றார் போல. அருள் தந்தையை பார்த்தால் ஒரு முகம், மரியாயின் சேனை அங்கத்தினர்களை பார்த்தால் ஒரு முகம், பெண்கள் பணிக்குழுவை பார்த்தால் ஒரு முகம், எல்லாவற்றிற்கும் முகங்களை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி பேசுவார்கள். இப்போ என்கிட்ட வந்தோடனே, உங்களை போல உண்டா ஃபாதர், அம்முக்குட்டி அழகு, நீ என்ன குரல் பத்தியா, சூப்பர் தங்கம், நீ எவ்வளோ அழகா இருக்க, சரி ஒரு 500 ரூபாய் கொடு. எதற்காக வந்தது? 500 ரூபாய். இது அன்பா? இதைத்தான் வைத்து நாமும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே திருமணமாகி இன்று நாள் வரை உங்கள் கணவரை முழுமையாக அன்பு செய்கிறீர்களா? குளிர்ந்த நீர் கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் மனைவிக்கு குளிர்ந்த நீர் கொடுத்திருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு குளிர்ந்த நீர் கொடுத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இந்த குளிர்ந்த நீர் என்பது நீர் மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றம். மறைக்கல்விக்கு ஏமா அவன் புள்ள வரல? என்ன ஃபாதர் மறைக்கல்வி கிரைக்கல்வின்னு? வாங்க ஃபாதர், கராத்தா கிளாஸ் இருக்கு, மியூசிக் கிளாஸ் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. 10ஆம் கிளாஸ் முடிச்சோடனே புள்ள எங்கே போச்சு? அப்போ ஃபாதர் கோயிலுக்கே வரமாட்டுது ஃபார், என் புள்ள வெளியே சுத்துது ஃபாதர். நாங்கள் சொல்லும் போது என்ன பண்ணுங்க, இந்த சாமியாருங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ கடவுள் சொன்னாரா? எந்த வயதிலே